நம்முடைய புண்ணிய கணக்கை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா, நான் உங்கள் தனலக்ஷ்மி. பயணி ஒருத்தர் ஆட்டோக்கார்ட்ட போய் தான் போக வேண்டிய இடத்த சொல்லி எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆட்டோக்காரர் அதுக்கு 300 ரூபாய் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பயணி, என்னப்பா 300 ரூபாய் கேட்குற, 200 ரூபாய்க்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆட்டோக்காரர் சற்று யோசித்து, சரி வாங்க 250 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏற சொல்கிறாரு. ஆட்டோவில் ஏறிய அந்த பயணி, அண்ணே இந்த வழியாக போனால் நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆட்டோக்காரர், ரோட்டு கடை தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சாப்பிடும் கடை எதுவோ அங்கேயே வண்டியை நிறுத்துங்க, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பயணி சொல்கிறாரு. உடனே ஆட்டோக்காரர் சரிங்க சார்னு சொல்லிட்டு அவர் எப்பயும் சாப்பிட்ற தள்ளுவண்டி கடைக்கிட்ட போய் ஆட்டோவை நிப்பாட்டுறாரு. அந்த கடையை நடத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயது அம்மா, கணவர் இல்லாமல் தனியாக தான் அந்த கடையை நடத்தி வந்தாங்க. ஆட்டோக்காரர் அந்த பயணியிடம், வாங்க சார் இங்கே சாப்பிட்டாதான் நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் போய் இட்லி தோசை என சாப்பிட்டுட்டு மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த பயணி கேட்குறாரு. அதுக்கு கணக்காரமா 60 ரூபாய் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பயணி 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அதை அந்த கடைக்காரம்மா வாங்கி சில்லறை இருக்கான்னு பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட சில்லறை இல்லை. உடனே, ஐயா இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் சரியா இல்லை, அதனால் என்கிட்ட சில்லறை இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பயணி, சரிம்மா 40 ரூபாய் உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமாக வருவேன் அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆட்டோவில் போகிறப்ப, சார் நீங்கள் இன்றைக்கே ஊருக்கு போயிடுவீங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு 40 ரூபாய் அந்த அம்மாக்கிட்டே விட்டு வரீங்களே அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் அந்த பயணிகிட்ட கேட்குறாரு. அதற்கு அந்த பயணி, அண்ணா இப்போ நம்ம சாப்பிட்டதை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தா நிச்சயம் 250 ரூபா வந்திருக்கும், அப்புறம் டிப்ஸு வரி அப்படின்னு ஒரு 300 ரூபா கொடுத்துருப்போம் இல்லையா. எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கோ அல்லது உதவி கேட்பவர்களுக்கோ நாம் உதவணும் அண்ணா. இப்போது இருக்கும் வாழ்க்கை சூழலில் எல்லோராலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லோருக்கும் உதவ முடியாது. ஆனால் கடவுள் எல்லோருக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதாவது உங்கள் புண்ணிய கணக்கு பத்தவில்லை என்று அர்த்தம். அதையாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அண்ணா. மேலும் நலச்சங்கம் அமைப்பது, வசூல் செய்வது, அதன் மூலம் பொது சேவை செய்வது, புண்ணிய தலங்கள் செல்வது, நன்கொடை கொடுப்பது, உண்டியல் போடுவது என இப்படித்தான் புண்ணியம் தேட வேண்டும் என்பதில்லை. நடைமுறை வாழ்க்கையில் இப்படியும் தேடலாம் என்று சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த பயணி இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. உடனே அந்த பயணி ஆட்டோ விட்டு இறங்கிட்டு, இந்தாங்கண்ணா நீங்கள் கேட்ட 250 ரூபாய் என எடுத்து கொடுத்தாரு. அதற்கு அந்த ஆட்டோக்காரரு, இல்லைங்க சார் எனக்கு 200 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பயணி, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த ஆட்டோக்காரர், அந்த 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்க சார், அதன் மூலம் எனக்கும் புண்ணியம் கிடைக்குமே சார் என்றார் ஆட்டோக்காரர். ஒரு கணம் திகைத்து நின்றார் அந்த பயணி. நான் போட்ட புண்ணிய கணக்கை விஞ்சி நின்றது இந்த ஆட்டோக்காரரின் புண்ணிய கணக்கு என்று தன் மனதில் நினைத்து கொண்டே நடக்க ஆரம்பித்தார் அந்த பயணி. உதவியை உதவி என அறியாமலே செய்துவிட்டு கடந்து விடுபவர்களுக்கே புண்ணிய கணக்கு சேர்ந்து புண்ணியம் அவர்களை தேடி வரும். நீங்களும் உங்களின் புண்ணிய கணக்கை உயர்த்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.